மத்திய குழு வருது. தேவனாம்பேட்டையில் தொடங்கி கம்ப்ளீட்டாக கடற்கரை ஓரக்கிற கிராமங்கள், கடலூர் மாவட்டத்தில் ஒரு கடற்கரை ஓர கிராம மக்கள் மீனவர்களை போய் பார்க்கல. அன்னைக்கு மீனவர்கள் 7 பேர் மாற்றிக்கிட்டாங்க. மீனவர் வாழ்வுரிமை சங்கத்துடைய தலைவர் ஏகாம்பரம் என்னை தொடர்பு கொண்டு சொல்கிறாரு, நான் முதலமைச்சருடைய செயலாளருக்கும் காவல்துறை ஐஜி இன்டெலிஜென்ஸுக்கும் சொன்ன பிறகு தான் அந்த செய்தி அங்கே தெரியுது. அது வரையிலும் மாவட்ட நிர்வாகமே இங்கே வந்து ஹெலிபேடை கேட்டிருக்கோன்றீங்க. அப்புறம் நான் நேரடியாக போய் உட்காந்து அங்கேருந்து ஏர்ஃபோர்ஸ் மார்ஷல் சீஃப்கிட்ட பேசி அப்புறம் 1 மணி நேரத்துக்குள்ளே ஹெலிகாப்டர் அங்கே வருது. இப்போ என்ன அன்றைக்கே பத்திரிகை சென்னை சட்டமன்றத்திலேருந்து வெளியே வந்து அதை நான் ப்ரெஸ் மீட்டில் பதிவு பண்ணியிருக்கேன். இது எல்லாம் பார்த்துட்டு இந்த கோவத்தில் தான் நான் எல்லா ஊருக்கும் போய், ஏன்னா மாவட்டம், மாநிலம், பத்திரிகை, கார், படைசூழ போய் அந்த மக்களை கோவப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் டிஷர்ட்டை போட்டுட்டு சாதாரணமாக போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து என் வீட்டில் பண்டுட்டில் உட்காந்து இந்த மழை வெள்ளம் பெஞ்சு அன்றைக்கே ஒரு டிஷர்ட்டோடு நான் லைவ் கொடுத்தேன் 1/2 மணி நேரம். அதில் எல்லா செய்திகளையும் நான் குறிப்பிட்டேன். இந்த மீனவர்கள் இப்படி அங்கே மாட்டிக்கிட்டு தத்தளிச்சாங்க, எப்படி நான் அரசு உயரதிகாரிகளை போய் நேராக சந்தித்து அவர்களை மீட்டு அப்படின்றத அன்றைக்கி நான் பதிவு செஞ்சேன். அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நேற்றுக்கு தமிழ்நாடு துறைமுக பொறுப்பு கழகத்துடைய தலைவரை காஞ்சிபுரம் கலெக்டரேட் மீட்டிங் வர வச்சு அந்த 7 மீனவர்களை ஏன் நீங்கள் மீட்கலை உடனடியாக அப்படின்னு அவரை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை சார், அவங்க நின்று இருந்த ஒரு ஜட்டி அமைப்பு, அது பாதுகாப்பான இடம், அங்கே 2 இரவு காவலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் ஆக்கி கொடுத்தாங்க. எப்படி புயல் வரதுக்கு முன்னாடி வீட்டில் வாழ்கிற நம்மகிட்டே பிரெட் இல்லை, பால் இல்லை, கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லை, ஸ்டவ் இல்லை, எப்படி அவர் சமைச்சு 2 நாளைக்கு 48 மணி நேரத்துக்கு சோறு போட்டிருப்பாரு? இப்படி பொய்யாலாம் சொல்லாதீங்க, அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி கடுமையாக அவரை நான் வான் பண்ணேன். அப்புறம் சாரி சார்ன்ட்டு உட்காந்துட்டார். எனக்கு முதலமைச்சர் கொடுத்த ஒரு சின்ன அதிகாரம், அரசு உறுதிமொழி குழு தலைவர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் 36 மாவட்டங்களுக்கும் போய் என்னால் முடிந்த அளவுக்கு அதிகாரிகளை அன்பாகவும் கொஞ்சம் விரட்டியும் நான் இன்றைக்கி பல அரசு இயந்திரங்களை முடுக்கி விட்டு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நான் எடுத்துக்கிட்டு வரேன். ஒரு சாதாரண ஒரு கமிட்டி ஆசிய சேர்மன் 1 வருஷம் தான் அந்த பதவி. இந்த 1 வருஷ பதவியை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் எஸ்பிஸ், போலீஸ் கமிஷனர்ஸ், டிஆர்ஓ, நகராட்சி ஆணையர்கள், ஆர்டிஎம்இ, ஆர்ஜேடி உள்ள உயரதிகாரிகளை வைத்துக்கொண்டு நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிற சில இடங்களில் எடுத்துருக்குறாங்க. இப்போ நேற்று தினம் காஞ்சிபுரம், இந்த நேரத்துக்கு செங்கல்பட்டு நான் கலெக்டரோடு சேர்ந்து மழை பாதிக்கப்பட்டெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை எடுக்க சொல்லி சில ஆலோசனைகளை வழங்கி கலெக்டர் அந்தந்த ஸ்பாட்டில் உடனே சப் கலெக்டர்ஸ் அனுப்பி, ஆர்டிஓ அனுப்பி, டிஆர்ஓ அனுப்பி நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ எடுக்க முடியும். நம்முடைய அரசு இயந்திரம் அவ்வளோ வலுவானது, அவ்வளோ கட்டமைப்பு கொண்டது. சென்னையில் கோட்டையில் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டார்னா அடுத்த 1 நிமிடத்தில் கன்னியாகுமரி கடற்கரை ஓர கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவருக்கும் அங்கே இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலுக்கும் செய்தி பரிமாற முடியும். அப்போ ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க மதிக்கிறதில்ல? என்ன எம்எல்ஏ இப்போ கலெக்டர் ஃபோன் 9 எம்எல்ஏ தான் இருக்காங்க இந்த தொகுதியில், கடலூருக்கு 1 எம்பி தான் இருக்காங்க, 10 ஃபோன் கால் அமைச்சர் உள்பட, சார் இதுமாரி அலாட் பண்ணியிருக்கோம், ஸோ உங்களுக்கு ஆசைய கலெக்டர் அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவராக நான் தொடர்படுத்தி தகவல் சொல்கிறேன், என்னுடைய கடமை நான் சொல்லணும், ஏன் சொல்லக்கூடாது? கூட்டணி தேர்தலும் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையாக திமுக தலைமையிலேருந்து தகவல் சொல்கிறீங்க. அதே கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர் இருக்கிற மந்திரி ஆகிட்டீங்க உடனே அமைச்சருங்க பேச மாட்டாங்க. அவங்க டபேதார், அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னார், இங்கே மீட்டிங் நடக்குது. அப்போ ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர், நீங்கள் அமைச்சராகி சைரன் காலில் போலீஸு அதிகாரி படை கலெக்டரோட எஸ்பியோட நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பாக வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க வேலை செய்யணும், உங்கள் உதவியாளரும் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். ஏன்னா நீங்கள் அமைச்சருங்கள், நீங்கள் வாய் திறந்தால் உங்களுக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை ஆகிடுமா? இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்த எந்த அமைச்சர் நேரடியாக இந்த 9 தொகுதியினுடைய எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கூட்டணி கட்சியோ சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் இங்கே ஆய்வுக்கு வரோம், ரெவியூ மீட்டிங்கு வரோம், இல்லை என் துறையின் சார்பாக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நாங்கள் வருகிறோம், இல்லை என் துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்க வருகிறோம் அப்படின்னு எந்த அமைச்சர் சொல்லியிருக்கீங்க? அப்போ என்ன பதவி வந்த உடனே உங்களுக்கு எங்கேருந்து வருது இந்த அதிகார போதை? இன்னும் 1 வருஷம் கட்சி எங்கே வரணும்? மக்களை சந்திக்க தான் வரணும். அதை நீங்கள் முழுசாக மறந்துடுறீங்க. சரி, அமைச்சர்கள் தான் அப்படி மறக்கிறாங்க அப்படின்னா அதிகாரிகள் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு ரெவன்யூ செக்ரட்டரி, பேரிடர்மைத்துறை மேலாண்மை ஆணையர், இதுக்காக அமைப்பு கட்ட மானிட்டரிங் ஆஃபீஸு, ஒருத்தர் கூட ஒரு தொகுதியுடைய சீனியர் எம்எல்ஏ, ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என் தொகுதிக்கு வந்து என்னை அழைச்சிக்கிட்டு போய் எங்கெங்கே உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த கிராமத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்றத குறித்து ஒரு வார்த்தை கேட்கல, ஒரு வார்த்தை பேசலை. என் தொகுதிக்கு வந்த அமைச்சர்கள் ஒரு இன்டிமேஷனும் கிடையாது. நானாக எங்கள் கட்சி பொறுப்பாளர்களை அனுப்பி, எங்கள் மாவட்ட செயலாளர்களை அனுப்பி, ஆனந்த் அனுப்பி, சுரேந்திரன் அனுப்பி, லெனின் அனுப்பி, இந்த கண்ண கவுன்சில் அனுப்பி, அருளை மக்கள் இவர் பிரதரை விட்டு நீ எங்கேயாச்சும் அந்த கடற்கரை வர மக்களுக்கு ஏதாவது ஒரு புளியோர தயிர் சோறு போடு, அருள் நீ ஏதாச்சும் போடு, நம்ம மக்கள் பாவம் கையேந்தி நிற்கிறாங்க.
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ ஒரு நிர்வாக திறமையுள்ள அதிகாரிகள் இருந்தும் அந்த அதிகாரிகள் முறையாக இந்த மக்களுக்கான சேவை ஆற்ற இந்த மிகப்பெரிய மழை வெள்ளத்தில் அவர்கள் அந்த கடமையை செய்ய தவறியிருக்கிறார்கள் என்பதை என் கடலூர் மாவட்டத்தினுடைய மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். இந்த பத்திரிகை ஊடக சந்திப்பின் ஊடாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் காதுகளுக்கு இந்த செய்தி போக வேண்டும். இனியாவது என் கடலூர் மாவட்டத்தை என்எல்சி திறந்து விட்டால் என்எல்சியை சுற்றி இருக்கிற கிராமம் பாதிக்கப்படுது. எங்கே இந்த மாவட்டத்து மக்களை நீங்கள் கேட்குற எப்படி நீங்கள் வந்து இன்றைக்கி பாதி குடும்பத்துக்கு கொடுத்து பாதி குடும்பத்துக்கு கொடுக்காமல் இருக்கலாம்? என்எல்சி தனி வெளியேற்றி புறா கிராமம் சேர்த்து தொப்பு அங்கே இருக்கிற அதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமமும் பாதிக்கப்படுது. அதேமாதிரி வீராணம் திறந்து விட்டால் சுற்றி இருக்கிற 2 தொகுதி பாதிக்கப்படுது. அதேமாதிரி இங்கே பெருமலை ஏரி திறந்து விட்டால் புறா நூற்றுக்கணக்கான கடற்கரை ஓரம் வரைக்கும் எல்லா கிராமமும் பாதிக்கப்படுது. இங்கே இந்த பக்கம் கெடிலாறு, இந்த பக்கம் தென்மணியாறு. உங்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும்ல, கடந்த அதிமுக ஆட்சியும் சரி இப்போ திமுக ஆட்சியும் சரி நூற்றுக்கணக்கான கோடி பெருமலை ஏரியை தூர்வாரணும், வீராணத்தை தூர்வாரி கலையை பரப்படுத்தணும்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான கோடி மக்களுடைய வரி பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்து கொண்டார்கள் அதிகாரிகள் துணையோட. இதை வந்து கமிட்டிக்கே பொதுமக்கள் குற்றம் சாட்டினாங்க. நான் அஷூரன்ஸ் கமிட்டியில் வந்து கலெக்டர் தலைமையில் இதை ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு போனேன். அந்த கலெக்டர் மாறிட்டார். அப்போ மக்களுடைய வரிப்பணம் யாருக்கு செலவிடப்படுகிறது? தனியார் பெரும் கார்பரேட் கான்ட்ராக்ட் முதலாளிகளுக்கா? இதையெல்லாம் கேட்டால் உடனே நாங்கள் வேல்முருகனுக்கு எந்த நிகழ்ச்சிக்கும் தகவல் சொல்ல மாட்டோம். வேல்முருகன் கலெக்டரேட் நீங்கள் இருக்க பத்திரிகையாளருக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள். ஒரு கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் அல்லது சீனியர் எம்எல்ஏக்கள் எந்த ஒரு சீனியாரிட்டி பின்பற்றதில்லை. ஆளுங்கட்சி எம்எல்ஏ பேரை ஃபஸ்ட்டு போட்டுப்பாங்க, சேர் அவங்களுக்கு அவங்க மந்திரி கலெக்டர் பக்கத்தில் போட்டுப்பாங்க. ஏன் நான் கலெக்டரேட் மீட்டிங்கில் எந்த அமைச்சருடைய கூட்டத்திலே கலந்து கொள்ளலை? ஒரு சீனியர் எம்எல்ஏ நான் பார்த்து ஓட்டு கேட்டு தான் இங்கே பல எம்எல்ஏக்கள் வெற்றி பெற முடியும்னு இருக்கிற எம்எல்ஏக்களை விட புரோட்டோக்காலில் அடுத்தது தான் எனக்கு சேர் போடுவாங்க. எப்படி என்னால் போய் கலந்துக்க முடியும்? எனக்கு சுயமரியாதை இருக்குது, தன்மானம் இருக்குது இல்லையா? தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர் முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வைப்பீங்க, 2வது சீட்டு போடுவீங்க, 3வது சீட்டு போடுவீங்க, அமைச்சருங்க பக்கத்திலே உட்கார வச்சுப்பீங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே புரோட்டோக்கால் வந்துடும் உங்களுக்கு. உங்கள் ஆளுங்கட்சி கடலூர் எம்எல்ஏ அந்தாண்ட நெய்வேலி எம்எல்ஏன்னு பக்கத்தில் உட்கார வைப்பீங்க. துண்டறிக்கையிலும் அரசனுடைய விழாக்கள்லையும் பிஆர்ஓ கேட்டால் மேலெடுத்து உத்தரவு. எந்த மேலிடம்? ஏன் அந்த மேலிடம் அந்த தவறு என்ன திருத்தலை இது வரைக்கும்? இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இதற்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தின் போது மக்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர், உங்கள் மேலே எனக்கு ஒரு நபர் மீது நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் காதுக்கு உண்மையான செய்தி வர மறுக்குது. அதிகாரிகள் உங்கள் காதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற நிலவரங்களை சொல்ல மறுக்கிறாங்க. பல தவறுகள் நடக்குதுங்க, பல தவறுகள் நடக்குது. அதில் ஒரு செய்தி உங்ககிட்ட பத்திரிகையாளர் பகிர்ந்துக்கணும். இருக்கிற எல்லா தொழிற்சாலைகளையும் இன்றைக்கி மஞ்சள் நோட்டீஸ் விட்டு மூடிட்டு அந்த தொழிற்சாலை முதலாளிகள் ஒரு ஏக்கரை 5000 10,000 வாங்கின கெம்பிளாஸ்ட்டு இன்றைக்கி அங்கே இருந்த கிட்டத்தட்ட 150 ஏக்கரை ஒரு ஏக்கரை 10 கோடிக்குன்னு பிளாட் போட்டு விற்கிறான். இதை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கிற வரையில் நான் சட்டமன்றத்தில் பேசி தடுத்து வச்சுருந்தேன். இங்கே இருக்கிற அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஆட்சியாளர்கள் துணையோடு அதை பிளாட் போட்டு விற்றுருக்குறான். நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன், ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன், தடுத்து நிறுத்த முடியல. அதே மாதிரி மருங்கூரில் டேனக்ஸ்னு ஒரு நிறுவனம், அதுவும் 120 ஏக்கர், அது பஞ்சமி நிலம். அந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தரணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வாங்கி அதை ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஒரு நிறுவனம் தொடங்குறான். அவன் கொஞ்ச நாள் அதை மூட்டு போயிடுறான். அப்புறம் டேனக்ஸ்னு ஒருத்தன் வாங்குறான். அவனும் கொஞ்ச நாள் நடத்திட்டு அதை மூடிட்டு போகிறான். வேலை செஞ்ச மக்களுக்கு எந்த இழப்பீடும் கிடையாது, எந்த இழப்பீடும் கிடையாது. இன்றைக்கி அங்கே ஏக்கர் 10 கோடி ரூபா நெய்வேலி பிரதான ரோட்டில். இப்போ இதை நான் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறேன். சென்னையில் இருக்கிற ஒரு அதிகாரி, அவர் பேர் ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் பொன்னைய ஐஏஎஸ். அந்த ஐஏஎஸ் அதிகாரி பண்ருட்டினுடைய பிடிஓ அவர்களையும் இந்த மாவட்டத்தினுடைய ஏடி ரூரல் டெவலப்மெண்ட்னுடைய டிஆர்டினுடைய டைரக்ட் பிடி சென்னைக்கு அழைத்து அவருடைய சேம்பரில் வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்குறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் கட்சியினுடைய பஞ்சாயத்து தலைவர், அந்த மருங்கூர் பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்க, அவங்க தான் அந்த பிளாட்டுக்கு ஒப்புதல் தரணும். இது பஞ்சமி நிலம் அப்படின்றதால அவங்க தர மறுத்துட்டாங்க. அப்போ சட்டத்தை வளைக்கிறாங்க, மாற்றி பிடிஓவுக்கு அதிகாரம் இருக்குது, டிஆர்டிக்கு அதிகாரம் இருக்குது, நீங்கள் இதை வந்து பிளாட் நிலமாக மாற்றி எங்களுக்கு அப்ரூவ் கொடுங்கன்னு சொல்லி இதுக்கு ஊரக நகரமைப்புத்துறை துணை இயக்குனர், அப்போ இருந்த துணை இயக்குனர், அப்போ இருந்த பிடிஓஸ் அதிகாரிகள் எல்லாரும் உடந்தையாக இருந்திருக்கிறாங்க.
இன்றைக்கி அதை கண்டுபிடிச்சி தமிழக சட்டமன்றத்தில் அந்த பொன்னையா என்கிற ஐஏஎஸ் அதிகாரி, ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி மீது உடனடியாக அவரை பணியிலிருந்து பணி நீக்கம் செய்யணும்னு சொல்லி முதலமைச்சர் கையில் நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். முதலமைச்சர்கிட்ட போய் சட்டமன்றத்தில் அவர் மேலே ப்ரிவிலேஜ் எடுத்துருக்கிறேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தப்பு செஞ்சால் விட்டுடலாமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் தவறு செய்தால் தவறு தான், அது சட்டத்தின் முன்னிட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று நெஞ்சுரத்தோடு இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒற்றையாளாக நின்று நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆக நான் வந்து சக ஐஏஎஸ் அதிகாரியை ப்ரிவிலேஜ் கொண்டு வரேன். ஏற்கனவே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார். அவர் மீது ப்ரிவிலேஜ் கொண்டு வந்து அப்போ இருந்த தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தார். அதனால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் லாபி இருக்கு பாருங்கள், வேல்முருகன் நம்முடைய பொழப்பில் மண்ணலி போடுறான் அப்படிங்கிறதுக்காகவே சில அதிகாரிகள், அதை ஊழல் செய்கிற அதிகாரிகள், நேர்மையான நியாயமான லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் அத்தனை பேருமே என்னுடைய உண்மையான மக்களுக்கான வாழ்வுரிமை போராட்டத்தில் சட்டத்தின் துணை கொண்டு சட்டத்தோடு என் பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் இந்த லஞ்சம் வாங்குற அதிமுக ஆட்சிலையும் அதிகாரியாக இருந்து தப்பு பண்ணி ஊழல் பண்ணிக்கிறான், திமுக ஆட்சிலையும் வந்து கீ போஸ்டிங்கில் உட்காந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது. இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுதா இல்லையா? இதையெல்லாம் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக முதலமைச்சருக்கு உளவுத்துறையின் மூலமாக எடுத்து சென்று இங்கே ஒரு தீர்வு கிடைக்கணும். இங்கே இருக்கிற அரசு திட்டங்கள் அதேமாரி தான், பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படின்னா அதில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள், குறிப்பாக என் தொகுதியில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அவங்களுக்குள்ளேயே அவங்க குடும்பத்துக்கே வேளாண்மை துறையில் ஏதாவது ஒன்றுன்னா அவங்க குடும்பத்துக்கே. இப்போ என்ன பொதுமக்கள்லாம் எங்கே போவாங்க? ஒரு ஸ்ப்ரேயர் வழங்குறது முத கொண்டு, ஒரு டிராக்டர் வழங்குறது முத கொண்டு பொதுமக்களுக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன? வெள்ள பாதிப்பில் அதுமாரி இந்த நான் சொன்ன இந்த 17 பஞ்சாயத்தில் பெரும்பான்மை அதிமுக பிரசிடென்ட்டுகள் அவங்க இப்போ சாலை மறியல் பண்ண போகிறேன் எம்எல்ஏன்றாங்க. நான் கூட்டு பேசி சாலை மறியலாம் வேண்டாங்க, நான் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன், சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன், உயர் அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு நிவாரணம் பெற்றுத்தரேன், சாலை மறியலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு பாதுகாத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான நிர்வாக சீர்கேடு செய்கின்ற துறை அதிகாரிகள், ஊழலுக்கு துணை போகிற துறை அதிகாரிகள் மேலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு மிக மிக கடுமையான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும் என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்காக தான் பத்திரிகை ஊடக நண்பர்களை நான் அழைச்சேன். நன்றி, வணக்கம். அதான் அரசு என்றால் முதலமைச்சருக்கு சில செய்தி போகலை, அதனால் முதலமைச்சருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தவறு செய்கிற அதிகாரிகளை குறித்து தான் இந்த குற்றச்சாட்டு. அதே மாதிரி என் தொகுதிக்கு, என் மாவட்டத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தகவல் சொல்லாமல் வருகின்ற அமைச்சர்களை பற்றியும் தான் குற்றச்சாட்டு. அப்போ தான் முதலமைச்சருக்கு போகும், முதலமைச்சர் கூட்ட அமைச்சர்களை கேட்பாங்க. ஒரு கூட்டணி கட்சி தலைவர், ஒரு அமைச்சர், சீனியர் எம்எல்ஏ எனக்கு தகவல் சொல்லாமல் என் மாவட்டத்துக்குள்ளே எப்படி வரலாம், என் தொகுதிக்குள்ளே எப்படி வரலாம்? நீ யாராக கூட இருங்க, அதை பற்றி எனக்கு என்ன கவலை? புரோட்டோக்காலாக எனக்கு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லாமல் வரீங்க? அப்படி வரீங்க, வரும்போது நான் அவங்கள போய் கூப்பிட்றேன், பகண்டையில் ஏரி உடஞ்சி போச்சு, உள்ளே வந்து போச்சு, ஆற்று நீர் உடஞ்சி பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறாங்க, பார்க்க போவோம் அப்படின்னா இல்லை எனக்கு நேரம் இல்லை. இப்போ இது எப்படி மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கை? ஆக தவறு செய்கின்ற அமைச்சர்கள், தவறு செய்கின்ற அதிகாரிகளுக்கு என்னுடைய இந்த கண்டனங்கள் பொருந்தும். கூட்டணிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இது வந்து ஒரு பேரிடர், மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பாதிப்பில் ஆண்டாண்டு காலமாக நம்ம மாவட்டம் பாதிக்கப்பட்டோம். நீங்கள் பாதிக்கப்படலை? இங்கே இருக்கிற எத்தனை பத்திரிகையாளர் வீட்டில் யார் வீட்லையும் தண்ணி வரல? அப்புறம் உங்கள் வீடு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு? அந்த மக்களை போய் வெறுமனே எம்எல்ஏ நான் போய் பார்த்து, கண்ணதாசன் வீடு பாதிக்கப்படல, யார் வீடுங்க பாதிக்கப்படல சொல்லுங்கள். சும்மா வெறுமனே இப்போ போய் பகண்டிக்கு வாங்க, திருக்கண்டேஸ்வரம் வாங்க, சரி அப்படியே இருந்தாலும் 3 லட்சம் மக்களுக்கு வேல்முருகன்கிட்ட ஏற்கனவே மழை வெள்ளத்தில் தான் பண்ருட்டி வீட்டை மார்வாடி கிட்ட விற்று செலவு பண்ணி மக்களுக்கு நிவாரணம் வழங்கிட்டேன். இப்போ விற்கிறதுக்கு என்கிட்ட வீடும் இல்லை, எதை விற்கிறது? நான் இன்னும் மார்வாடி கிட்ட விற்ற வீட்டை என்னால் மூக்க முடியல. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆறுதல், ஒரு வர்ற அமைச்சரங்கள், தொகுதி எம்எல்ஏ உங்கள் தொகுதி தான் பாதிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க, வாங்க, எந்த ஊர் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த பஞ்சாயத்து பாதிக்கப்பட்டிருக்கு, வாங்க போய் பார்க்கும். இது தடுப்பு நடவடிக்கை என்ன? குறிப்பாக இன்னொன்று சொல்கிறேன், இந்த அரசூரில் நான் தொடர்ந்து எம்எல்ஏ ஆனதுலேருந்து விவசாயிகளை கூட்டிகிட்டு போய் சொல்கிறேன், அங்கே ஒரு பெரிய அணை கட்டி ஷட்டர் போட்டு முறையாக அந்த நீரை மலட்டார் வழியாக திருப்பி விடணும். அதேமாதிரி எந்தெந்த ஆறு ஏரி, சிறுகிராமம் உள்ளிட்ட நத்தம் உள்ளிட்ட ஆறு ஏரி குளங்களை நிரப்புற சிஸ்டம் உருவாக்கணும் அப்படின்னு படித்து சொல்கிறேன். அந்த விவசாய மக்களோடு சேர்ந்து சொல்கிறேன். ஆனால் ஒரு காலத்திலையும் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கவே இல்லை. என் கருத்தை கூட்டாலும் ஏற்றுக்குன்னு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்முடைய மாவட்டமே பாதிச்சிருக்காது. 70 கோடி ரூபாயில் ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணி துரைமுருகன் அண்ணங்கிட்ட கொடுத்து, அவர் நம்முடைய சந்தீப் சக்சேனா சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி போய் அவர்கிட்ட கொடுத்து பட்டியலில் சேர்க்க சொல்லிட்டார். ஆனால் அவரும் பட்டியலில் சேர்த்துட்டார். அறிவிப்பில் இடம்பெற நேரத்தில் அதை தடுத்த சக்தி யார்?
அதோட இன்னொரு பெரிய கொடுமை, எவ்வளவு ரத்த கொதிக்குதுங்க. என்எல்சிக்காக பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி தொடர்ச்சியாக போராடி வெறும் 10 லட்ச ரூபா இருந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை, தினமணி சீனு, சங்கர், நம்ம வீரகுமார் போன்ற சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் தெரியும். 10 லட்ச ரூபா நம்முடைய சிவா போன்றவங்களுக்கு தெரியும். எத்தனை போராட்டங்களை நடத்தி 10 லட்ச ரூபா இருந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை இன்னைக்கு 100 கோடியாக கொண்டு வந்த 100 கோடி நிதியே சிஎஸ்ஆர் ஃபண்டில் யார் பிரிச்சுக்கிட்டான்? யாருடைய தொகுதிக்கு போனாங்க? என்எல்சி சேர்மனை முற்றுகையிட்டு தேச விரோத வழக்கு வாங்கி சிஎஸ்ஆர் ஃபண்டை உயர்த்தின உடனே நீங்கள் எல்லாம் ஆளுங்கட்சி பெருமர்கள் பிரிச்சுப்பீங்க, உங்கள் தொகுதி வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போவீங்க. எப்பயும் நாங்கள் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் சாகணும். இப்போ இதெல்லாம் என்னத்துக்கு? அப்போ இதெல்லாம் நேர்மையாக எல்லா தொகுதிக்கு ஈவனாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு நிர்வாக திறமை இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு அரசு நிர்வாகம் இயந்திரம்? சொல்லுங்கள். அப்படி தான் நான் கேட்டேன். இது எல்லாத்தையும் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டில் என் தொகுதிக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கண்ணே. அதேமாதிரி நிதி கலெக்டர் நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம், நம்முடைய கணேசன், அப்போ இருந்த கலெக்டர் நம்முடைய அருண் தம்புராஜ் எல்லாரும் கமிட்டியில் கூடி முடிவெடுத்து இந்த வெள்ளப்பாக்கம், பண்ருட்டி, பட்டாம்பாக்கம், தொரப்பாடிக்கு தடுப்பணைகள், அந்த செக் டேமுக்கு நிதி ஒதுக்குனாங்க. யாரோ ஒரு சென்னையிலேருந்து ஒரு அதிகாரி வந்தாங்களாம், ஏடி மைன்ஸுக்கு மேல் அதிகாரி. அந்த அம்மா ஒரு பெண் அதிகாரி. நான் அவங்கள ஒன்றும் பெண் அதிகாரிதான் ரொம்ப மரியாதையோடு பேசுகிறேன். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மினிஸ்டர் ஆஃப் கவுன்சில் கூடி கலெக்டரேட்டில் பத்திரிகையாளர் நீங்கள் எல்லோரும் வந்திருந்தீங்க. அதில் நானும் காரசாரமாக கோரிக்கை வச்சு கோச்சிக்கிட்டேன். 3 ஆண்டாக ஒதுக்கலை, கடைசி ஆண்டு 4ஆவது ஆண்டு தான் எனக்கு அந்த நிதி ஒதுக்குனாங்க. அந்த நிதியும் ஒதுக்கி மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய தொகுதிக்கு நான் போராடி என்எல்சி, உங்கள் அரசாங்க நிதி இல்லை, தமிழ்நாடு அரசு நிதி இல்லை, என்எல்சி நிதி. அந்த என்எல்சினுடைய அந்த சிஎஸ்ஆர் நிதியிலையும் அந்த மைன்ஸ் ஃபண்டையும் ஏன் பாதிக்கப்பட்ட நெல்லிக்குப்பம், பட்டாம்பாக்கம் பகுதிக்கு நான் கேட்கின்ற போது அதுக்கு ஒத்துக்கிட்டு கமிட்டியில் அப்ரூவ் கொடுக்கப்பட்டதை ஒரு தனிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி ரத்து செஞ்சாங்க? அந்த தனிப்பட்ட அதிகாரிகள் மீது தமிழ்நாடு அரசு யார் நடவடிக்கை எடுக்கலை? அந்த அதிகாரம் அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு யார் கொடுத்தா? அப்போ ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி வாழத்தை வந்து குவிச்சவங்களா? 2 அமைச்சர், கலெக்டர்ஸ், 9 எம்எல்ஏக்கள் கூடி ஒரு மீட்டிங்கில், அதான் கமிட்டி, தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட 2 அமைச்சர், இத்தனை எம்எல்ஏக்கள் கூடிய கமிட்டி. அதில் ஐயப்பன், நான், சபா, விருத்தாச்சலம் எம்எல்ஏ எல்லாரும் கூடி முடிவெடுத்து அதை வந்து பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கான அடிப்படை வசதிகளுக்கு பிரிக்கப்பட்டது. பள்ளிக்கூடத்துக்கு, சாலைக்கு, செக் டேமுக்கு, தடுப்பணைகளுக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த நிதி எங்கே போயிருக்கு? யாருடைய தொகுதியில் செலவிடுறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் கூட்டு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த மழை வெள்ள நிவாரணத்தில் இந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை குடும்பங்களுக்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு என்ன நிவாரணம் கொடுத்துருக்கீங்க? எத்தனை குடும்ப அட்டைதாரர்களுக்கு பாதுகாப்பான இடத்துல கொண்டு வந்து வச்சு சொந்த தமிழ்நாடு அரசு செலவில் அவர்களுக்கு உணவு எத்தனை வேலை வழங்கியிருக்கீங்க? உணவு அரசு செலவில் வழங்குறத வேற ஒருத்தர் கிளைம் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ரெண்டாவது, யாராச்சும் இப்போ என்எல்சியோ அல்லது இப்போ என்ன தனிப்பட்ட முறையில் நான் வழங்கின மாதிரி பல நல்ல உள்ளங்கள் உணவு கொடுத்துருக்காங்க. அதை அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் அரசு செலவில் வழங்கினதா பில் கிளைம் பண்ணிக்கிறாங்க. கொரோனாவில் இந்த தவறு நடந்துச்சு, இப்பயும் இதுமாரி தவறு அப்போ மழை வெள்ளம் வரும்போது இது வந்து மக்களுடைய வரிப்பணத்தை யாரோ சில பேர்களுக்கு தவறான ஊழல் செய்கிற, லஞ்சம் செய்கிறோம், வாக்கிரிச்சு போடுறதுக்காக இந்த இயற்கை பயன்படுத்தி கொள்வது என்ன? எவ்வளோ கொதிநிலையில் இருக்கிறோம் நாங்கள்? எவ்வளோ நாளைக்கு நாங்கள் பொறுத்து போகிறது? இதற்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை, இந்த கடலூர் மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவித்து இந்த மக்களுக்கான அத்தனை பாதிப்புகளையும் கண்டறிந்து அவர்களுக்கு கூறிய நீங்கள் இந்த ஒன் டைம் பேமெண்ட்டே எங்களுக்கு வேண்டாங்க, விட்டுருங்க. இதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை? எத்தனை ஆறு ஏரி குளங்களை தூர்வாரினீங்க? முறையாக தூர்வாரினீங்களா? சொல்லுங்கள். 2 வீராண்டத்தில் நான் உங்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களே, வீராண்டத்தில் இறங்கி நாற்று நடும் போராட்டம் நட்டேன். ஏன் 50 கோடி ரூபாய் ஒரு பொக்லின் கூட உள்ள வந்து தூர்வாரம் அப்படியே கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதிமுக ஆட்சியில். இப்போ இது 100கணக்கான கோடி இப்போ பெருமாளையரில் அப்படியே கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதோடு இல்லை, அங்கே வெட்டப்பட்ட 100கணக்கான கோடி மணல் நம்முடைய கிழக்கு கடற்கரை சாலை, சிதம்பரம் மயிலாடுதுறை சாலை இணைப்புக்கு அந்த பொது நிறுவனத்துக்கு வித்திருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சி பத்திரிகை நண்பர்கள் வெளியில் கொண்டு வந்து அதை நான் கமிட்டிக்கு வந்தபோது அங்கே இருக்கிற விவசாய பாசன சங்க தலைவர்கள் கடிதமாக என்கிட்ட கொடுத்தாங்க. அதன் மீது நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை ரெக்கவர் பண்ண சொல்லி அன்றைக்கி தமிழ்நாடு நடமாடும் சட்டப்பேரவை குழு பரிந்துரை செய்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அந்த கோப்பு அப்படியே இருக்குது. கலெக்டர் தான் மாறி இருக்கிறாரு. என்ன நடவடிக்கை சொல்லுங்கள்? பஞ்சமேளத்தை 120 ஏக்கரை பிளாட்டு போட்டு விற்கிறதுக்கு அந்த பஞ்சாயத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து துணைத் தலைவர், அந்த கவுன்சிலர் ஒப்புதல் தரலன உடனே அந்த கவுன்சிலே சஸ்பெண்ட் பண்ணுற முயற்சியில் இறங்குறாங்க அதிகாரிங்க. அந்த பஞ்சாயத்து கிளர்க்கை சஸ்பெண்ட் பண்ணுற முயற்சியில் இறங்குறீங்க. அதை எனக்கு கேள்விப்பட்டு நான் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ சரி, அவங்க கையெழுத்து போடாப்பட்டேன்னா
நான் போடுறேன்னு சொல்லி ஒரு டிஆர்டி ஆணையரே தன்னுடைய சேம்பருக்கு 2 பெண் அதிகாரிகளை தனியாக அழைத்து சேம்பரில் விட்டு மிரட்டி அவங்க மயக்கம் போட்டு ஒரு அதிகாரி அங்கே வீழ்ந்திருக்கிறாங்க. கையெழுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட அதிகாரி எப்படி தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய மிக உயர்ந்த துறையில் ஊரக வளர்ச்சித்துறை ஆணையரா எப்படி பனகல் மாளிகை சைதாப்பேட்டையில் அமர வச்சிருக்கு? நான் முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்து இன்னைக்கு 1 வாரம் ஆச்சு. ஏன் என்ன நடவடிக்கை எடுக்கல? இதே நிலைமை நீடித்தால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரே, உங்களுடைய பெயருக்கும் உங்களுடைய புகழுக்கும் உங்களுடைய அரசுக்கும் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சில கருப்பாடுகளை உடனடியாக நீங்கள் களைய வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். நன்றி, வணக்கம். திமுக ஆட்சியிலங்க 2001 சொல்றேன். நீங்க திமுக ஆட்சி மட்டும் எடுத்துக்கிறீங்க. இந்த மழை அப்பயும் மழை வெள்ளம் தானே வந்துச்சு. அண்ணா திமுக மழை வெள்ளம் வந்துச்சு. அப்பயும் செக் டேம் கட்டுங்க, தடுப்பணை கட்டுங்க, பாதுகாப்பு தூர வாருங்கன்னு சொன்னேன். அதான் பாயிண்ட். அதுக்கு தான் 10 ஆண்டு அவங்க செய்யலைங்கிறத அவங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க. உங்கள் ஆட்சியிலும் என் தொகுதியில் என் மாவட்டத்து தொடர்ந்து பேரிடர் மாவட்டமே இருக்குது. பாதிப்படைஞ்ச நாங்கள் பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருக்கோம். செய்யுங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன், கவனம் ஈர்ப்பு கொடுத்துட்டேன், ஒத்திவைப்பு தீர்மானம் நடத்திட்டேன். தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏவில் இந்த அவையை 2 நாள் நடத்துறது தப்பு, ஒரு 10 நாள் நடத்திருக்கணும். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்டையர் ஹவுஸில் 234 எம்எல்ஏ அமைச்சர்களை வைத்துக்கொண்டு எழுந்து ஒரு 3 நிமிடம் அவையை நடத்த விடாமல் குரல் கொடுத்த ஒரே எம்எல்ஏ நான் தான்.